ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் எபிசோட்ல கிளாஸஸ் பத்தி பார்த்துருக்கோம்ல, டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண யூஸ் பண்ண சின்டாக்ஸ் என்ன, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அப்புறம் ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணால் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை ரிட்டன் டைப், அதுக்கப்புறம் ரிட்டன் டைப் இருக்கும், அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், அண்ட் தென் பேராந்திசிஸ் ஃபார் பேராமீட்டர்ஸ், அப்புறம் என்ன ஸ்கோப், ஃபங்க்ஷனோட ஸ்கோப். இதுதான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான நார்ம்ஸ். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபங்க்ஷனோட ரீசன் பர்பஸ் என்ன, ரீயூசபிள் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்ல கிரியேட் பண்றேன்னா அந்த ஃபங்க்ஷனை எந்த கிளாஸ்ல எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த கிளாஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், அதுதான் ரூல். ஆனா இங்க ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ஃபங்க்ஷன் இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனை இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபங்க்ஷன்ன்ற ஒரு பொருளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க தான் யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்க யூஸ் பண்ணலாம், எனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுப்பேன், வேண்டாம் கொடுக்க மாட்டேன், அப்படிலாம் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்போம்ல, நாம நினைக்கிறது தானே. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உண்டு. இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை யூஸ் பண்ணி, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி தான் இதை டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அதை பத்தி இந்த எபிசோட்ல டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த எபிசோட் என்னன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஆக்சஸ் வேணும்னா ஒரு ஃபங்க்ஷனை யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், லைக் who can who can't who can or who can't. அதை டிஃபைன் பண்ணுறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். லைக் அதுக்குள்ள என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சிருக்கோம் அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், இன்டர்னல் ப்ரொடெக்டட். there are we have 5. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் த நார்ம்ஸ் டு டிக்ளேர் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சஸ் மாடிஃபையர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அப்புறம் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணுவோமா, ரிட்டர்ன் டைப், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் என்னென்னா பேராந்திசிஸ், அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ், ஆஃப்டர் தட் ஸ்கோப். இதுதான் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற நார்ம்ஸ். இது வந்து மெத்தட் பாடி ஆர் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தான் என்ன கொடுப்போம்னா பப்ளிக்கா, ப்ரைவேட்டா, ப்ரொடெக்டடா, இன்டர்னல் ப்ரொடெக்டாக கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோன்னா அது எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இது. இதில் மொத்தம் வந்து ஒரு 5 கேஸ் இருக்குது. கேஸ் 1 அப்படின்னா என்னென்னா வித்தின் அ கிளாஸ், சேம் கிளாஸ்க்குள்ள. கேஸ் 2 வந்து என்னென்னா another class. ஓகேங்களா? another கிளாஸில். கேஸ் 3 வந்து என்ன அப்படின்னா சைல்டு கிளாஸில். அப்புறம் கேஸ் 4 அப்படின்றது another assembly. another assembly. அதே மாதிரி கேஸ் 5 வந்து என்னன்னா கேஸ் 5 என்னன்னா another assembly தான், சேம் திங். அதை another assembly இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். inherit from another assembly. சரிங்களா? இதுதான். அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல் இதெல்லாம் எங்கே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். சரிங்களா? சேம் கிளாஸ், ப்ரைவேட், சேம் கிளாஸ், another class, சைல்டு கிளாஸ். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் என்னென்னா சரிங்களா? இந்த 5 இது டிஃபைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் எல்லாமே. அதை பார்ப்போம் என்னென்னா. ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். and class access spec. access spec அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து static void main. சரிங்களா? main method.
இப்போ இதில் எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஒவ்வொரு விஷயம் பப்ளிக் void test1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இது என்னன்னா பப்ளிக் ஃபங்க்ஷன் அதே மாதிரி 2 3 4 5 ப்ரைவேட் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷன் இன்டர்னல் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் இன்டர்னல் ரெண்டு இருக்குது. ஒரு கிளாஸோட இன்டர்னல்ன்றது வரை இந்த இது வரை ஓகேங்களா. கிளாஸில் லைக் ஃபங்க்ஷனில் பப்ளிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டர்னல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி, ப்ரைவேட் இருக்குது, ப்ரொடெக்டட் இருக்குது. ஆனால் கிளாஸில் ப்ரைவேட் கிளாஸஸ் கிடையாது ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் எதுவுமே கொடுக்கலாம், அது ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக கன்சிடர் ஆகும். ஆனால் கிளாஸ்க்கு நான் எதுவும் கொடுக்கலாம், அது இன்டர்னல் சரிங்களா. ஒரு அப்புறம் ஃபங்க்ஷனில் பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, ப்ரொடெக்டட் இருக்குது, இன்டர்னல் இருக்குது, இன்டர்னல் ப்ரொடெக்டட் இருக்குது. ஆனால் கிளாஸில் இன்டர்னலோ ப்ரொடெக்டடோ ப்ரைவேட்டோ கிடையாது சரிங்களா. ப்ரைவேட் ப்ரொடெக்டட் கிளாஸ் கிடையாது. இன்டர்னல் ப்ரொடெக்டட் 5 ஓகேங்களா. இதுதான் இது 5 ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுவோம், சேம் கிளாஸில் இருக்குது. நான் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான், அது செக் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போது access spec a is equal to new access instance create பண்ணுறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா a.test1 கால் பண்ண முடியுது, a.test2, test3, a.test4 and then a.test5 ஓகேங்களா. சேம் கிளாஸில் என்னால் எல்லா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையும் கால் பண்ண முடியும். சேம் கிளாஸ்க்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல் ப்ரொடெக்டட், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னால் கால் பண்ணிக்க முடியும் சரிங்களா. சேம் கிளாஸ் ஆக்சஸ் ஸ்பெக் இந்த இடத்துல இப்போ நான் கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட், இன்டர்னல் ப்ரொடெக்டட் எல்லாத்தையும் என்னால் சேம் கிளாஸ்க்குள்ளே கால் பண்ணிக்க முடியும் சரிங்களா. சேம் கிளாஸ்க்குள்ளே அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்கு, இதுக்கு வந்து ஓகே 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 சரிங்களா. சேம் கிளாஸ்க்குள்ளே நம்மளால் எல்லாத்தையுமே கால் பண்ணிக்க முடியும். இதுதான் சேம் கிளாஸ்க்குள்ளே 5 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸையும் 1 2 3 4 5 5 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸும் சேம் கிளாஸில் உங்களால் கால் பண்ணிக்க முடியும். இதே விஷயம் வேறு கிளாஸில் இருக்கும்போது சரிங்களா. இந்த இடத்துல நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஆக்சஸ்ன்னு மட்டும் பேர் வச்சுக்கிறேன். இதெல்லாத்தையும் தூக்கி நான் அதுக்குள்ளே போட்டுறேன். இதெல்லாத்தையும் தூக்கி நான் இங்கே போட்டுறேன் ஆக்சஸ். இப்போ இதுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நான் கால் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ என்னால் எதெல்லாம் கால் பண்ண முடியுது அப்படின்னா, ஒன்றை கால் பண்ண முடியுது, பப்ளிக் கால் பண்ண முடியுது, ப்ரைவேட்டையும் ப்ரொடெக்ட் test2 test3 இது ரெண்டுத்தையும் என்னால் கால் பண்ண முடியல. test2 வந்து என்னது ப்ரைவேட்டு, test3 வந்து ப்ரொடெக்டட். test2வையும் test3யும் என்னால் என்ன பண்ண முடியல, கால் பண்ண முடியல. மற்ற மூணுத்தையும் என்னால் கால் பண்ண முடியுது சரிங்களா. வேறு கிளாஸில் இருக்கும்போது பப்ளிக், இன்டர்னல் ப்ரொடெக்டட் இதை மூணுத்தையும் உங்களால் கால் பண்ண முடியும். அனதர் கிளாஸில் உங்களால் எதெல்லாம் கால் பண்ண முடியும் அப்படின்னா, எதெல்லாம் கால் பண்ண முடியும், இதை கால் பண்ண முடியுது ஓகே. நோ ப்ரொடெக்டடையும் உங்களால் என்ன பண்ண முடியல, நோ ஓகே ஓகே இதெல்லாமே கால் பண்ண முடியுது ஓகேங்களா. அனதர் கிளாஸஸில் உங்களால் பப்ளிக் கால் பண்ணலாம், இன்டர்னல் ப்ரொடெக்டரை கால் பண்ண முடியுது. ஆனால் ப்ரைவேட்டையும் ப்ரொடெக்டடையும் உங்களால் கால் பண்ண முடியல சரிங்களா. ப்ரைவேட்டையும் ப்ரொடெக்டடையும் நம்மளால் கால் பண்ண முடியாது சரிங்களா. இதே இடத்துல என்னென்னா அப்புறம் இன்ஹெரிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஆக்சஸை நான் இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் என்னால் எதெல்லாம் கால் பண்ண முடியுது, இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் நான் எதெல்லாம் கால் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் அதே விஷயம் a டாட்
இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் சைல்டோட இந்த ஆப்ஜெக்ட் வச்சு உங்களால் கால் பண்ணிக்க முடியும்ல. இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன். சைல்ட் கிளாஸால் எதெல்லாம் கால் பண்ண முடியுது அப்படின்னா a டாட் test3 ஓகேங்களா, a டாட் test2 கால் பண்ண முடியல. ஓகேங்களா, அனதர் கிளாஸில் இப்போ இதை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். சேம் கிளாஸில் 5த்தையும் கால் பண்ண முடியுது. வேறு கிளாஸில் என்னால் ப்ரைவேட்டையும் ப்ரொடெக்டையும் கால் பண்ண முடியல. ஆனால் இன்ஹெரிட் பண்ண சைல்டு கிளாஸில் என்னால் எதை கால் பண்ண முடியுது அப்படின்னா, எதை கால் பண்ண முடியலன்னா ப்ரைவேட்டை மட்டும் கால் பண்ண முடியல. சரிங்களா, என்னால் ப்ரைவேட்டை மட்டும் தான் கால் பண்ண, test2ன்ற ப்ரைவேட் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ண முடியல. மற்ற எல்லாத்தையும் என்னால் கால் பண்ண முடியுது. சரிங்களா, சேம் திங். இதெல்லாம் இதுவே அப்படியே இங்கே இருக்க போகுது. இது அப்படியே தான் இருக்குது. ப்ரைவேட் என்னால் கால் பண்ண முடியல, ஆனால் என்னால் ப்ரொடெக்டடாக கால் பண்ண முடியுது. இதனால் கால் பண்ண முடியுது. சரிங்களா, இதுதான் சேம். இதில் ப்ரைவேட்டோட நாம்ஸ் என்னென்னா, வித்தின் அ கிளாஸ் மட்டும் தான் ப்ரைவேட். ப்ரைவேட் வந்து அந்த கிளாஸில் மட்டும் தான் கால் பண்ண முடியும். அந்த கிளாஸை விட்டு நீங்கள் எங்கே போனாலும் ப்ரைவேட்டை வந்து உங்களால் கால் பண்ணவே முடியாது. ப்ரைவேட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வித்தின் அ கிளாஸ் மட்டும் தான். ஆனால் ப்ரொடெக்டட் எங்கே உங்களால் கால் பண்ண முடியுது? வித்தின் அ கிளாஸ் கால் பண்ண முடியுது, இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற கிளாஸில் கால் பண்ண முடியுது, ஆனால் அனதர் கிளாஸில் கால் பண்ண முடியல. சரிங்களா, பப்ளிக் வந்து யூனிவர்சல். பப்ளிக் வந்து உங்களால் எல்லா இடத்துலையும் கால் பண்ண முடியுது. அதுதான் பப்ளிக். இன்டர்னலும் அதான், உங்கள் சேம் அசம்பிளி. இன்டர்னல் என்னன்னா சேம் அசம்பிளி. இந்த அசம்பிளிக்குள்ளே இந்த C# tutorials அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நான் எங்கே போய் கிரியேட் பண்ணியிருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த இன்டர்னலாக கால் பண்ண முடியும். இன்டர்னல் ப்ரொடெக்டும் அதே மாதிரி தான், சேம் என்னால் கால் பண்ண முடியுது இன்டர்னல். இப்போ வந்து கேஸ் 4 அனதர் அசம்பிளி அப்படின்னா அனதர் இன்னொரு ப்ராஜெக்ட்குள்ளே. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, அதுக்கு நீங்கள் சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணி, சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, சாரி சொல்யூஷன் ப்ராஜெக்ட் வேறு, சொல்யூஷன் வேறு. இது ப்ராஜெக்ட்டு, இதுதான் சொல்யூஷன். சொல்யூஷன் வேறு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடு ஒரு ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறேன். இதுனா கன்சோலர் அது சேம் இதில் எடுத்துகிட்டு அதுக்கு நான் ஆக்சஸ் அப்படின்னு பேர் கொடுக்க போகிறேன். நான் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். வந்துருச்சா, இந்த இடத்துல வந்துருச்சு. சரிங்களா, இப்போ எங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இங்கே நான் கால் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போது அதுக்கு என்ன பண்ணால் ரெஃபரன்ஸை கனெக்ட் பண்ணும். முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஆடு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிட்டா ஒரு ரெஃபரன்ஸ் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கு எந்த இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இங்கே ரெஃபரன்ஸஸ்க்குள்ளே உங்களுக்கு C# tutorials அப்படின்னு வந்துருச்சா, வந்துருச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் இதுக்குள்ளே இருக்க எல்லா கிளாஸஸும் இங்கே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நாம் இப்போ எதை ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா, ஆக்சஸ் அப்படின்ற கிளாஸஸ் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோமா. ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ஒரே எஸ் மட்டும், ஏன்னா அங்கேயும் அசம்பிளி நேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. இந்த இதை இது பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துக்குள்ளே இருக்க இந்த கிளாஸ்க்குள்ளே நான் கால் பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னால் கால் பண்ண முடியுது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இந்த இடத்துல சேம் திங். இப்போ அசம்பிளி இன்னொரு அசம்பிளிக்குள்ளே வந்துருச்சா. இப்போ என்னால் இங்கேருந்து எதெல்லாம் அங்கே கால் பண்ண முடியும்னு பார்க்க போகிறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஆக்சஸை நான் கால் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கான நேம் ஸ்பேஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸிங் C# tutorials. இந்த இடத்துல ஜஸ்ட் ஆக்சஸ். சாரி, C# tutorials dot இது கால் ஆகலையா. இப்போ ஓகே, அப்போ இங்கேருந்து அங்கே இம்போர்ட் பண்ணி ஒரே நிமிஷம். போங்கடா ஃபஸ்ட். ஏய் போங்கடா சீக்கிரம். ஸோ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் அங்கே இருக்க மாதிரி கிளாஸஸை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். அங்கே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டு இங்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணிப்போம், அங்கே அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் நான் எடுத்து இங்கே போட்டுக்க போகிறேன். எங்கே இருக்குதுன்னா இந்த ஆக்சஸ் பிக் இங்கே இருக்குல்ல, இதை அப்படியே நான் இப்போ கட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போக போகிறேன்னா இந்த ஆக்சஸ்க்குள்ளே கொண்டு வந்து இங்கே நான் போட போகிறேன். இந்த வேறு அசம்பிளிக்குள்ளேயே போட்டுட்டேன். சாரி, அதை அப்படியே கொண்டு வந்துட்டு எங்கே போட்டேன். சரிங்களா? அங்கே தூக்கிட்டு வந்து எங்கே போட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துக்குள்ளே ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த டுட்டோரியல் இந்த அசம்பிளிக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி, ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மட்டும் ரன் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். சரி, இது ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சஸ் இந்த அசம்பிளியை மாற்றிட்டு அங்கே ரன் பண்ணுறதுக்கு ஹாய் வந்துடுச்சு. ஸோ ரன் ஆச்சு. இப்போ வந்து இதை நான் இது பண்ண போகிறேன். ஸோ ஆடு ரெஃபரன்சஸ் ஆக்சஸ். ஓகே, ரெஃபரன்சஸில் ஆக்சஸ் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போது இங்கே வந்து இதை நான் கால் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேம் திங். இப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிப்போம். CSS என்ன பேர் வச்சுருக்கோம்? ACCESS டாட் using ACCESS போட் பண்ணியிருக்கோம்ல. சாரி, using ACC, சாரி ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆட் ரெஃபரன்ஸ் விண்டோ ப்ரௌஸ். 2 ஆக்சஸ் இருக்கு. இதுதான் 1245. நான் இதை தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி. இது பண்ணதுக்கப்புறம் இப்போது யூஸிங் ACCESS யூஸிங் ஆக்சஸ் அதை எனேபிள் பண்ணிட்டோம். அந்த விண்டோவில் போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே கால் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இருக்க கிளாஸை நான் கால் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ACCESS ஆக்சஸ். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் இருங்க போய் பார்த்துப்போம். CSSல அப்படியே கொண்டு வந்தீங்க. ஆக்சஸ் இஸ் inaccessible due to its protection level. ஏன்னா அது இன்டர்னலாக இருக்குது. இன்டர்னல் அப்படின்னா வித்தின் அ கிளாஸ். ஸோ இப்போ நான் அதை பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். பப்ளிக். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்துட்டு ஆக்சஸ் is equal to new access அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். a.test1 a.test2 கிடையாது. a.test3 test2 இல்லை, test3 இல்லை, test4 இல்லை, test5 இல்லை. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் இருக்கும்போது நம்மளால் எதை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா
டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் நம்மளால் பப்ளிக்கை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுது, மற்ற எல்லாமே நோ. இன்டர்னலும் நோ, இன்டர்னல் ப்ரொடெக்டடும் நோ. டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் இருக்கும்போது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்ச ஒரே ப்ராடக்ட் என்னென்னா, ஒரே ஆக்சஸ் திங் என்ன அப்படின்னா பப்ளிக் மட்டும்தான், மற்ற எதையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே டிஃப்ரெண்ட் அசம்பிளிலையும் நான் இன்னெரிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் நான் இன்னெரிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன வரும், என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா a.test3 என்னால் கால் பண்ண முடியுது, இன்னெரிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி a.test5 என்னால் கால் பண்ண முடியுது. ஓகேங்களா, test1 கால் பண்ண முடியுது, test3 கால் பண்ண முடியுது, test5 கால் பண்ண முடியுது. சரிங்களா, எதெல்லாம் கால் பண்ண முடியுது அப்படின்னா 1, 3 and 5. ஒன் 3 and 5 இது எல்லாத்தையும் கால் பண்ண முடியுது. சரிங்களா, 1 பப்ளிக்கை கால் பண்ண முடியுது, 3 ப்ரொடெக்டடை கால் பண்ண முடியுது, 5 இன்டர்னல் ப்ரொடெக்டடை கால் பண்ண முடியுது. நம்மளால் இன்டர்னலையோ ப்ரைவேட்டையோ கால் பண்ண முடியல. சரிங்களா, இதுலேருந்து நமக்கு என்னென்னா, பப்ளிக் வந்து யூனிவர்சல், எங்கேருந்து வேணாலும் யார் வேணால் கால் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா பப்ளிக்காக யார் வேணால் கால் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்ன்றது என்னென்னா, ப்ரைவேட் ஒன்லி வித்தின் அ ஸ்கோப். அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் என்னால் ப்ரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸை விட்டு நீங்கள் எங்கே கால் பண்ணாலும் உங்களால் ப்ரைவேட்டை கால் பண்ணவே முடியாது. அதுதான் ப்ரைவேட்டு. ப்ரொடெக்டட்ன்றது என்னென்னா, சேமில் கால் பண்ணலாம், இன்னெரிட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் பண்ணிக்கலாம், சேம் கிளாஸில் கால் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னெரிட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் பண்ணிக்கலாம். அது சேம் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் அசம்பிளியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் இன்னெரிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கால் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ண முடியாது. இன்டர்னல் அப்படின்னா ஒன்லி வித்தின் அசம்பிளி, ஒரு அசம்பிளிக்குள்ளே மட்டும் உங்களால் இன்டர்னலாக கால் பண்ணிக்க முடியும், மற்ற எங்கேயுமே கால் பண்ண முடியாது. இன்டர்னல் ப்ரொடெக்டட் என்னன்னா, இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் மாதிரி வச்சுக்காங்க. ப்ரொடெக்டட் இன்டர்னலோட காம்பினேஷன் எதர் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி, ட்ரூ ஆர் ட்ரூ. இது எப்படின்னா ஒரு ஆர் ஆப்ரேட்டர் மாதிரி, ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸு ஆர் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூ, இங்கே ட்ரூ உங்களுக்கு, இங்கேயும் ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஆனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களுக்கு ட்ரூ. இதுதான் இன்டர்னல் ப்ரொடெக்ட். இது ரெண்டுத்தோட காம்பினேஷன், இது ரெண்டுத்தோட ஆர் ஆப்ரேட்டர் மாதிரி உங்களுக்கு இன்டர்னல் ப்ரொடெக்டர் ரன் ஆகும். சரிங்களா, இதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸோட அந்த 5 கேசஸ். சேம் கிளாஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் அசம்பிளியில் இன்னெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மொத்தம் 5 கேசஸ். இந்த 5 கேசஸில் எதில் எந்தெந்த ஃபங்க்ஷனை எந்தெந்த ஆக்சஸ் மாடிஃபையர் ஆக்சஸ் கால் பண்ண முடியுது, உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்றது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட கான்செப்ட். இது அதனால தான் இது 5 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது யார் யாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டிஃபைன் பண்ணுறதுக்காக. தட் இஸ் கால்டு திஸ் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. சரிங்களா, அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸில் பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, ப்ரொடெக்டட், இன்டர்னல் ப்ரொடெக்டட் இருக்குது. ஆனால் கிளாஸஸில் பப்ளிக் இருக்குது, இன்டர்னல் இருக்குது, ப்ரொடெக்டடோ ப்ரைவேட்டோ கிடையாது. அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு கிளாஸ்க்கு நான் எதுவுமே கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக என்னவா கன்சிடர் ஆகும் அப்படின்னா இன்டர்னலாக கன்சிடர் ஆகும். ஆனால் இதே ஒரு நான் ஃபங்க்ஷனுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கல அப்படின்னா அது ப்ரைவேட்டாக கன்சிடர் ஆகும். சரிங்களா, இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது கிளாஸ் டிஃபால்ட் இன்டர்னல், ஓகேங்களா, ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ப்ரைவேட், ஓகேங்களா. அதே மாதிரி இன்டர்ஃபேஸில் டிஃபால்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் ஃபங்க்ஷனோட இது வந்து பப்ளிக்காக இருக்கும். ஃபங்க்ஷன் there is no class in private or protected. கிளாஸஸில் உங்களுக்கு ப்ரைவேட்டோ ப்ரொடெக்டடோ கிடையாது. கிளாஸஸ் வந்து பப்ளிக்கும் இன்டர்னல் தான். அதுக்கு அதாவது பார்ஷியல் ஷீல்டு ஸ்டாட்டிக் இருக்குது, அதெல்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா, இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸோட கான்செப்ட்ஸ். ஸோ இந்த 5 கேசஸ், இந்த 5 கேசஸையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸோட கான்செப்ட் முடிஞ்ச மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வேறு கான்செப்டோட மீட் பண்ணலாம்.